வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இந்த வீடியோவில் கிளாஸ் எதுவும் நான் எடுக்க போகிறதில்ல. வரக்கூடிய அக்டோபர் 4ஆம் தேதி 2020க்கான யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் நடக்க போகுது. இதுக்கு நீங்கள் எல்லோரும் நல்லா ரெடியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேள்வி கேட்டிருந்தாங்க அப்படின்னா, ஒரு சில நாட்களாகவே எக்ஸாம் நாங்கள் நல்லா படிச்சுட்டோம், ரெடி ஆகிட்டோம், ஆனாலும் எங்களுக்குள்ளே பயம் இருக்குது, ஆங்ஸைட்டி ஹெவியாக இருக்குது, பாஸ் ஆகுமா மாட்டோமா, ஃப்யூச்சர் என்ன ஆகும் அப்படின்ற பயம் ஹெவியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவங்க எல்லாருக்குமே நான் அட்வைஸ் பண்ணேன், இமெயில் மூலமாகவோ இல்லை ஃபோன்லேயோ இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ்லோ நான் ரிப்ளை பண்ணேன். இந்த வீடியோலேயே நான் இதை பற்றி தான் பேச போகிறேன். இப்போ எஞ்சி இருக்கக்கூடிய ஒரு 11 நாட்கள் அப்ராக்சிமேட்டாக லாஸ்ட்டு 48 hours நம்ம எடுக்கக்கூடாது. இந்த 11 daysல நம்முடைய மைண்ட் செட்டை எப்படி வைக்கணும், எப்படி கூலாக காமாக இருந்து அதே நேரத்தில் ஃபோக்கஸ்டாகவும் இருந்து நம்முடைய பிரெயின் நம்மளுடைய மைண்டை மேக்ஸிமம் யூட்டிலிட்டிக்கு நம்ம யூஸ் பண்ணி இந்த ப்ரிலிம்ஸை அட்டென்ட் பண்ணி பாஸ் பண்ணுறது எப்படி, இதுதான் நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவில் எந்த விதமான ஷார்ட்கட் டிப்ஸ்லாம் நான் சொல்ல போகிறதில்ல. ஆல்ரெடி எக்ஸாமினேஷனுடைய ரியல் டைம் எக்ஸிக்யூஷன் ஸ்ட்ராட்டஜி இதை பற்றி நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இதை பார்க்காதவங்க நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோஸில் நான் எக்ஸாம் பற்றியோ இல்லை அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதை பற்றியோ இல்லை எந்த மாதிரி ஒரு டிப்ஸ் எதுவுமே நான் சொல்ல போகிறதில்ல. உடைய மைண்ட் செட் எப்படி இருக்கணும், மைண்டை எப்படி கூலாக காமாக வச்சு அதை மேக்ஸிமமாக நீங்கள் எக்ஸாமில் யூட்டிலைஸ் பண்ணணும். ஒரு வேளை ப்ரிலிம்ஸ் பேப்பர் கஷ்டமாக வருதுன்னு வைங்க, அந்த மாதிரிலாம் வராது. ஒரு வேளை ரிலேட்டிவாக கஷ்டமாக வந்தால் கூட, உங்களுக்கு கஷ்டம்னா மிச்சம் எழுத கூட 6 லட்சம் பேருக்கும் அது கஷ்டம் தான். அப்படி வந்தால் கூட எப்படி சாதுரியமாக அதை டேக்கிள் பண்ணி பாஸ் பண்ணிட்டு வர்றது, இதுதான் நான் இப்போ உங்களோட சொல்ல போகிறேன். சரி, இப்போ இந்த ஆங்ஸைட்டி ஏன் வருது, ஏன் இந்த பயம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஏஎஸ் எக்ஸாம் இதுக்கு என்ன தேவை? சிலபஸ் இருக்குது, சிலபஸ்க்கு தேவையான புக்ஸை வாங்குறீங்க, படிக்கிறீங்க, ரிவைஸ் பண்ணுறீங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, எழுதுறீங்க. இவ்வளோ தான் ஐஏஎஸ் எக்ஸாமினேஷனு. ரொம்ப சிம்பிள், காம்ப்ளெக்ஸ்லாம் கிடையாது. அதே நேரத்தில் ரொம்ப ஈஸியான எக்ஸாம்லாம் ஈஸியாகவும் கிடையாது. இது வந்து ஒரு டிஃபிகல்ட் எக்ஸாம் தான். அதே நேரத்தில் இம்பாசிபிள்லாம் கிடையாது. அப்போ தேவையானதை படித்து அதை மனசில் வச்சு ரிவைஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா ரிசல்ட் வந்து ஒரே ஒரு ரிசல்ட் தான் இருக்கும். அது என்னென்னா சக்ஸஸ், வெற்றி பண்ணுறது தான். தோல்வினே ஒன்று இருக்காது. அப்போது சக்ஸஸாக ஃபெயிலியரான்னு யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ நீங்கள் தான் அதை தேவையில்லாமல் யோசிச்சுட்டு இருக்கீங்க. அப்போ இந்த டவுட்ஸ் உங்கள் மைண்ட்லேருந்து எடுங்க. சரியான பாதையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் தான். ஃபெயிலியராக போக வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ இந்த சிந்தனையே வேண்டாம், இந்த ஆங்ஸைட்டி நமக்கு ஃபஸ்ட்டு வேண்டாம். நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, எக்ஸாமுக்கு தேவையில்லாத நிறைய விஷயத்த அவங்க உட்காந்து மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இது அவசியமே இல்லை. ஐஏஎஸ் எக்ஸாம்ன்றதை எப்படி யூபிஎஸ்சி நடத்துகிறாங்கன்னா, இந்த எக்ஸாமுக்கு ஒரு வருஷத்தில் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிடலாம். அப்போ அந்தளவுக்கு நாலேஜை கெயின் பண்ணால் போதும், தேவையில்லாதலாம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அன்லிமிட்டடாக என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் மனப்பாடம் பண்ணிகிட்டே போவாங்க. மெயினாக அந்த கரண்ட் அஃபேர்ஸை மனப்பாடம் பண்ணுவாங்க. இது வந்து மிகப்பெரிய தப்பு. இனி தேதியில் நிறைய கேண்டிடேட்ஸ் ஃபெயில் ஆகிறதுக்கு முக்கிய காரணம் இதுதான். தேவையில்லாத நிறையா படிக்கிறது, அது அவசியமே இல்லை. அப்போ என்ன ஆகிடும், தேவையானது மனசில் நிற்காது, அதை யோசித்து இன்டர்பிரேட் பண்ணி எக்ஸாமில் எழுத முடியாது. இந்த தப்பை செய்யவே செய்யாதீங்க. கரண்ட் அஃபேர்ஸுங்கிறது லிமிட்டட் தான், அளவாக படித்தா போதும். நாலேஜுக்கு மேலே தான் நம்ம வந்து மனப்பாடம் பண்ணணும். இது வந்து சொல்லப்போனால் மனப்பாடம் கிடையாது, நாலேஜ் சம்பந்தமாக ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸை நீங்கள் வந்து மெமரைஸ் பண்ண போகிறீங்க, மனப்பாடம் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். அப்போது அன்லிமிட்டடாக படிக்காதீங்க, அன்லிமிட்டடாக படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. லிமிட்டட் நாலேஜ் போதும். இங்கே நான் லிமிட்டட்னு சொல்கிறது, சிலபஸ்க்கு என்ன தேவையோ, எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் படிச்சுட்டு இருந்தால் போதும். அப்போ இந்த லிமிட்டட் நாலேஜை வச்சு தான் நீங்கள் எக்ஸாமை பாஸ் பண்ண போகிறீங்க, இதுதான் உண்மை. அப்போது இதில் நீங்கள் மனசில் நீங்கள் சொல்லுங்கள், லிமிட்டட் நாலேஜை வச்சு தான் நான் பாஸ் பண்ண போகிறேன், எனக்கு இருக்க நாலேஜை வச்சு தான் நான் பாஸ் பண்ண போகிறேன், அது போதும், நான் நல்லா படிச்சிருக்கேன், இதை வச்சு நான் கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவேன், இதை நீங்கள் சொல்லுங்கள். அன்லிமிட்டட் நாலேஜ் தேவையில்லை. அன்லிமிட்டட் நாலேஜை நோக்கி போகாதீங்க. தேவையில்லாத ஒரு விஷயத்தை நோக்கி அந்த தேடல் வேண்டாம், அது அவசியமே இல்லை. கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் அன்லிமிட்டடாக இருக்கும். எல்லா கரண்ட் அஃபேர்ஸ் கொஷினும் அட்டன் பண்ண முடியாது. ஒரு சில கொஷின்ஸை விட்டுட்டு வந்துடுங்க, சாக்ரிஃபைஸ் பண்ணிவிடுங்க, தேவையில்லை. பெர்ஃபெக்ஷன் முக்கியம் கிடையாது. இப்போ ஒரு பாக்ஸிங் மேட்ச் எடுத்துட்டிங்க அப்படின்னா, நீங்களும் அடிப்பீங்க ஆப்போனண்ட்டை உங்களை அடிப்பார். நீங்களும் கொஞ்சம் அடி வாங்க ரெடியாக இருக்கணும், கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ண ரெடியாக இருக்கணும். அப்போது ஐஏஎஸ் எக்ஸாமும் இதே மாதிரி தான். ஒரு சில கேள்வி கஷ்டமாக தான் இருக்கும், அதை நீங்கள் ராங்காக தான் ஆன்சர் பண்ணுவீங்க, அதுதான் ஹியூமன் நேச்சர். அதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். பெர்ஃபெக்ஷனுக்கு எய்ம் பண்ணாதீங்க.
அப்போ அன்லிமிட்டடாக நான் படிக்க போகிறேன், மனப்பாடம் பண்ண போகிறேன்ட்டு தேவையில்லாத விஷயம். அன்லிமிட்டடாக படிச்சிங்கன்னா இருக்கிறதும் மைண்ட்லேருந்து போயிடும். அதாவது முதலுக்கும் மோசம்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஆகிடும். இந்த தப்பை பண்ணாதீங்க தயவுசெய்து. இதை நீங்கள் மனசில் வைங்க. அப்போது லிமிட்டட் நாலேஜ், வித் திஸ் லிமிட்டட் நாலேஜ் ஐ வில் டூ வெல். இருக்கிற நாலேஜை வச்சு நான் நல்லா பண்ணிட்டு வருவேன் அப்படின்ற நம்பிக்கையோடு போங்க. கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்க. நான் அதை நிறைய வாட்டி அப்சர்வ் பண்ணியிருக்கேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 80% 85% சிலபஸை முடிச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க நேரம் இருக்காது. ஆனால் அதை ப்ராப்பராக முடிச்சிருப்பாங்க. நாலேஜ் வந்து ப்ராப்பராக இருக்கும். அதை ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நல்லா பண்ணிட்டு வருவாங்க. ஸோ அவங்க வந்து ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணி மெயின்ஸ் எழுதுவாங்க. இன்னொரு பக்கம் நிறைய பேர் நிறைய படிச்சிருப்பாங்க, கண்ணா முன்னாடி மனப்பாடம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்களால பாஸ் பண்ண முடியாது. காரணம் என்னென்னா நாலேஜ் பார்த்தீங்கன்னா டிஸ்ஆர்கனைஸ்டாக இருக்கும், அன்ஆர்கனைஸ்டாக இருக்கும். அப்போ சிந்திக்க முடியாது. கண்டதே மனப்பாடம் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாமில் போய் உட்காருவாங்க, மைண்டே வேலை செய்யாது. இந்த தப்பை பண்ணக்கூடாது. அப்போது நான் சொன்ன இந்த விஷயங்களை நீங்கள் மனசில் வைங்க. சரி, இப்போ மிச்சம் இருக்கக்கூடிய 11 டேஸில் என்ன பண்ணணும் அப்படின்னா ரிவைஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி ஒரு வீடியோவில் 45 டே ரிவிஷன் பிளான் இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதில் சொன்னதான் நான் இப்போ சொல்ல போகிறேன். இப்போ லாஸ்ட் 11 டேஸ் இருக்கிறதுனால ஒரு ஃபாஸ்ட் ரிவிஷன் பண்ணுங்கள். ஃபாஸ்ட்டாக ப்ரெஷ்அப் பண்ணி ஓட்டுங்க எல்லா புக்ஸையும். ஜஸ்ட்டு பாருங்கள் போதும். ஆல்ரெடி நீங்கள் இப்போ ஸ்ட்ராங்காக தான் இருக்கீங்க, ப்ரெஷ்அப் பண்ணுங்கள் போதும். ஒரு வேளை ஒரு சில ஃபேக்ட்ஸ் மறந்துருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த ஃபாஸ்ட் ரிவிஷனில் அதுவும் சேர்ந்து மைண்டுக்குள்ளே ஏறிடும். இதை பண்ணுங்கள். அது இல்லாமல் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு 3 ஃபுல் மார்க் டெஸ்ட் எடுங்க. யூபிஎஸ்சி பேட்டர்ன்லேயே 3 மார்க் டெஸ்ட் எடுக்கணும். ஏதாவது ஒரு அகாடமி உங்கள் இஷ்டம். டெஸ்ட் நல்ல குவாலிட்டியாக இருக்கான்னு பாருங்கள். பெய்டோ ஃப்ரீயோ உங்கள் இஷ்டம். 3 ஃபுல் மார்க் டெஸ்ட் எடுங்க போதும். அதுக்கு மேலே வேண்டாம். மார்க் டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிறீங்களா, பிரச்சனையே இல்லை. 200 மார்க் 60 தான் வருதா, பிரச்சனையே இல்லை. 200 மார்க் ஒரு 30 தான் வருதா, பிரச்சனையே இல்லை. கேள்வி அவங்க கஷ்டமாக வச்சுருக்கலாம், கரண்ட் அஃபேர்ஸ் கேள்வி அதிகமாக வச்சுருக்கலாம். அதனால் நீங்கள் மார்க் கம்மியாக எடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம். உடனே வெக்ஸ் ஆகக்கூடாது. யூபிஎஸ்சியினுடைய கேள்வியில் நீங்கள் சரியாக எழுதி பாஸ் பண்ணால் போதும். ப்ராக்டிஸ்க்காக பயத்தை போக்குறதுக்காக மார்க் டெஸ்ட் எடுங்க. 3 எடுங்க, அதுக்கு மேலே வேணாம். ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் எடுத்திருப்பீங்க நிறையா. அதனால் இப்போதைக்கு நீங்கள் எடுக்க வேண்டாம். நான் சொன்னது போல் டெஸ்ட்டில் மார்க் வரலனாலும் பரவாயில்ல, தைரியமாக இருங்க. தைரியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் சொன்னது போல் சரியான பாதையில் போனீங்கன்னா ரிசல்ட் ஒன்றே தான். அது வந்து சக்ஸஸ் மட்டும்தான். ஸோ எஞ்சி இருக்கக்கூடிய இந்த நாட்களில் நான் சொன்னதை பண்ணுங்கள். சரி, கடைசி 2 நாள் 48 நேரம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்றுமே பண்ணக்கூடாது. நான் அதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கூலாக இருக்கணும். அந்த நேரத்தில் தான் உங்கள் மைண்ட் வந்து என்ன பண்ணணும்னா ரிலாக்ஸ் பண்ணணும். அப்போது நம்ம இப்போது லேண்டை தோண்டணுன்னா அந்த நீர் எப்படி ஊற்று மாதிரி வருது, அந்த மாதிரி மைண்ட் என்ன பண்ணணும்னா ரிலாக்ஸ் ஆனால் தான் அது வந்து ரிக்லெக்ட் பண்ணணும். அப்படி எஃபிஷியன்சி அப்போ தான் அதிகமாகும். அப்போது ரிலாக்ஸ் மோடில் போட்டுருங்க. 48 நேரம் ரிலாக்ஸ் மோடில் போட்டுடணும். அந்த டைமில் நிறைய பேர் பண்ணுற தப்பு, புக் எடுத்து மனப்பாடம் பண்ணிட்டுருவாங்க. செய்யவே கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அப்போ தான் மேகசினை வாங்குறது, மனப்பாடம் பண்ணுறது. எக்ஸ்ட்ரா ஒரு எப்படியும் ஒரு 5-6 ஆன்சர் அடிச்சிடறேன் அப்படின்னு போவாங்க. அப்படிலாம் அடிக்கவே முடியாது. மிஞ்சி போனால் 2 கேள்வி எக்ஸ்ட்ரா அடிக்கலாம், அதே மேக்ஸிமம். 2 கேள்வி அடிக்கிறேன்னு கடைசி 48 நேரம் மண்டையை உடச்சிட்டு ஒருத்தர் வந்து உட்காந்துருப்பார். 1 வருஷம் ஃபுல்லாக போட்ட எஃபர்ட் வந்து வீணாக போயிடும். ஏன்னா அந்த டைமில் மூளை வேலை செய்யாது. ஏன்னா மனப்பாடம் பண்ணிடுவார். அப்போது 2 கேள்வி எக்ஸ்ட்ரா அடிக்கிறேன்னு சொல்லிட்டு 6 கேள்வி விட்டுட்டு வருவார். இந்த தப்பை பண்ணக்கூடாது. உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க. 1 வருஷம் ஃபுல்லாக எஃபர்ட் போட்டிங்க, அது போதும். கடைசி 48 நேரம் நம்ம பெருசாக ஒன்றும் கெயின் பண்ண போகிறதில்ல. 48 நேரம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ஃபேமிலியோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்கள், பேசுங்க, சிரிங்க, சினிமா போங்க முடிஞ்சால். இப்போ இந்த வைரஸ் ப்ராப்ளம் வெளியே போக முடியல, வீட்டிலே சினிமா போட்டு பாருங்கள், ஐபிஎல் மேட்ச் பாருங்கள், ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இதை பண்ணுங்கள் போதும். அக்டோபர் 4ஆம் தேதி மார்னிங் எந்திரிக்கிறீங்க. மார்னிங் 9:30 எக்ஸாம்னா கூலாக இருங்க. மார்னிங் எந்திரிச்சு எக்ஸாம் பற்றி யோசிக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி நைட்டும் எக்ஸாம் பற்றி யோசிக்கக்கூடாது. கடைசி 48 நேரம் எக்ஸாம் பற்றின சிந்தனையே வரக்கூடாது. அக்டோபர் 4 காலையில் எந்திரிச்சு சேஃபாக எக்ஸாமினேஷன் ஹாலை ரீச் பண்ணுங்கள். ரீச் பண்ணி ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம், இப்போ 9:30 எக்ஸாம்னா 8:45 தான் உங்களுடைய மைண்ட் ஆன் ஆகும். அப்போ தான் உங்கள் மைண்ட் வந்து சுவிட்ச் ஆன் மோட்டில் போட்டுடணும். நீங்கள் அதாவது சுவிட்ச் ஆன்னா என்னது, அப்போ தான் அந்த ஒரு கான்சன்ட்ரேஷன் நீங்கள் கொண்டு வரணும். இன்னும் 45 மினிட்ஸில் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் என்ன ரெடி பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு மோடு கொண்டு வந்துருங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரிலாக்ஸ்டாக இருங்க. அந்த கடைசி 45 மணி நேரம் 45 நிமிஷம் யாரு கூடயும் பேசுறது, டிஸ்கஸ் பண்ணுறது, இந்த வருஷம் இந்த கேள்வி வரும், இது வராது, இந்த வேலையை செய்யவே செய்யாதீங்க. கூலாக இருங்க. யார் சுற்றி இருந்து என்ன பேசினாலும் காதில் வாங்கக்கூடாது. லாஸ்ட் அந்த 45 மினிட்ஸ் ரொம்ப கூலாக இருக்கணும். அந்த 45 மினிட்ஸ் முன்னாடி வரைக்கும் எதையுமே யோசிக்காதீங்க, ரிலாக்ஸ்டாக இருங்க. இதை பண்ணுங்கள். நான் சொன்னதை பண்ணாலே கண்டிப்பாக உங்கள் மைண்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எஃபிஷியன்சியெலாம் ஒர்க் ஆகும். ஃபோக்கஸ் மேக்ஸிமமாக இருக்கும், கான்சன்ட்ரேஷன் மேக்ஸிமமாக இருக்கும். உங்கள் மைண்டுடைய அவுட்புட், பிரெயினுடைய அவுட்புட் வந்து மேக்ஸிமமாக இருக்கும்.
எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி குளுக்கோஸ் ரிச் ஃபுட்டு சாப்பிட்டுட்டு போங்க. ஸோ கார்போஹைட்ரேட்ஸ் கொஞ்சம் ஹெவியாக சாப்பிடுங்க. 4 இட்லி சாப்பிட்டிங்கன்னா அன்றைக்கி 6 இட்லி சாப்பிடுங்க. ஸோ பிரெயின் சிந்திக்கும் போது எனர்ஜி அதிகம் தேவை. நல்லா சாப்பிட்டுட்டு போங்க. காலையில் ஏர்லியாகவே சென்டர் போயிடுங்க. கூலாக உட்காந்து எழுதுங்க. எக்ஸிக்யூஷன் ஸ்ட்ராட்டஜி வீடியோவை பார்க்காதீங்க. நீங்கள் யாரெல்லாம் பார்க்கலையோ அதை நீங்கள் ஒரு வாட்டி பாருங்கள். அதில் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ நான் சொன்ன விஷயங்களை மனசில் வைங்க. ஸோ ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் இருக்காது. கூலாக போய் எழுதலாம், காமாக எழுதலாம். கேள்வி எப்படி வந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் அதை பொறுமையாக ஹேண்டில் பண்ணி, சாதுரியமாக ஹேண்டில் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் வெற்றியோடு தான் அக்டோபர் 4ஆம் தேதி வீட்டுக்கு வருவீங்க. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஆல் தி வெரி பெஸ்ட். நன்றி.